ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக நமக்கெல்லாம் வந்திருக்கு. லாங் இயர்ஸ், ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளுடன் நம்ம வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து குட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற எல்லா செக்டருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பிளாக் என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியனுடன் நம்ம வந்து இந்த ஒப்பந்தத்தை நமது அரசாங்கம் வெற்றிகரமாக இந்த வருடம் முடித்திருக்கிறது. இது வந்து டெக்ஸ்டைல் துறைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சில டேட்டாஸ் பார்த்தோன்னா இதை பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உலகத்தில் 2 பெரிய இடங்களில் தான் வந்து அதிகமான கூட்ஸ் வந்து தேவைப்படுது. ஒன்று அமெரிக்க சந்தை. உதாரணமாக ஆயத்த ஆடைகள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு $80 பில்லியன் அளவிற்கு வருடம் இறக்குமதி செய்கிறார்கள். யூரோப்பியன் யூனியன் எடுத்துட்டிங்கன்னா அந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து வருடம் ஏறத்தாழ $200 பில்லியன் அளவிற்கு இறக்குமதி செய்கின்றன. ஆனால் அதில் ஒரு 100-105 பில்லியன் வந்து அவர்கள் நாட்டுக்குள்ளேயே அவங்க வாங்கிக்குவாங்க. பர்டிகுலராக இட்டாலியிலிருந்து ஜெர்மன் வாங்குவாங்க. ஸோ இன்டர் யூரோப்பியன் யூனியன் ட்ரேட்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து விட்டு பார்த்தாலே $95 பில்லியன் அளவிற்கு அவர்கள் வருடம் ஆயத்த ஆடைகளை மட்டுமே இறக்குமதி செய்கிறார்கள். ஸோ ஒப்பீட்டளவில் பார்த்தால் அமெரிக்க சந்தையைப் போல் இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தை. ஸோ இதில் வந்து இவ்வளோ நாளாக நமக்கு என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா, நம்முடைய போட்டி நாடுகளுக்கும் நமக்கும் வரி விகிதம் வந்து வித்தியாசமாக இருந்தது. நம்ம 12% 11% பே பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் 0 இருந்தது. ஒரு $2 $3 இந்த மாதிரியான ஒரு அப்பேரலில் வந்து நீங்கள் 10-12% டியூட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது நம்மால் போட்டி போட முடியாமல் இருப்பது இயல்பு தான். ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப வருடமாக இருந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து போய் இப்போ வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ $95 பில்லியன் அளவிற்கு அவங்க உத்தேசமாக வாங்குறாங்க அப்படின்னா, சைனா அண்ட் பங்களாதேஷ் 2 பேரும் சேர்ந்து 51-52% சந்தையை அவங்க வச்சுருக்காங்க. சைனா மட்டுமே 29%, வங்கதேசம் 21-22% மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்ததாக டர்க்கி வந்து ஒரு 9% மார்க்கெட் ஷேரில் இருக்காங்க. இந்தியா 5% அளவிலும், கம்போடியா அண்ட் வியட்நாம் வந்து 4.8-4.9% மார்க்கெட் ஷேரில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவுடைய வால்யூம் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மொராக்கோ, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வரும். இப்போது நமக்கு வந்து இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கடந்த 5 வருடங்களாக ஹை டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலிருந்து நிறைய வளர்ச்சிகள் வந்து ஐரோப்பியன் யூனியனை நோக்கி நடந்தது. நம்மளுடைய ஹைடெக் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இயர் ஆன் இயர் ஸ்டெடியாக லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம் ஐரோப்பியன் யூனியனுக்கு. ஆனால் டெக்ஸ்டைல் மாதிரி இந்த மாதிரி ஒர்க்மேன்ஸ் அதிகமாக ஒர்க் செய்யக்கூடிய லேபர் இன்டென்சிவ் செக்டருடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கும் இயூக்கும் வளரவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா டியூட்டி டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால. ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு அப்புறம் எப்படி நம்ம ஹைடெக் எக்ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணமோ அதே மாதிரி அதை விட பெட்டராகவும் இந்த லேபர் இன்டென்சிவ் செக்டர் என்று சொல்லக்கூடிய ஆயத்த ஆடைகள், ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் என்று நாங்கள் கணிக்கிறோம். எவ்வளோ வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா அதுவும் நம்ம நம்பராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து $5.5 பில்லியன் அளவிற்கு உத்தேசமாக நம்ம ஒரு வருடத்திற்கு இந்த ட்ரேட் பிளாக்குக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் ஆயத்த ஆடைகள். ஹோம் டெக்ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய இதர ஐட்டங்கள்லாம் சேர்ந்தால் அனதர் $1.5 பில்லியன் வரும். இப்போ இதில் வந்து நிட்வேர் அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு $3 பில்லியன், ஓவன் அப்பேரல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகையான ஆயத்த ஆடைகள் ஒரு $2.5 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போது 2026 கடைசிக்குள்ளேயே இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும், அதுக்குள்ளே இந்த லீகல் ப்ராசஸ் எல்லாம் முடிந்துவிடும் என்று மத்திய அமைச்சர் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி 2027 துவக்கத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது வருடம் ஒரு 15% நம்ம ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் வைத்து வேலை செய்தால்
15% CAGR என்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ பண்ணிட்டு இருக்கிற இந்த $5.5 பில்லியன் $11 பில்லியன் ஆகவும், ஹோம் டெக்ஸ்டைலில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற 1.5 3 to 3.5 பில்லியன் ஆகவும் உயரும். ஸோ குறைந்தபட்சம் நம்மால் வந்து ஒரு 7-8 பில்லியன் வியாபாரத்தை ஈஸியாக நம்மால் கேப்சர் செய்ய முடியும். படிப்படியாக ஒரே நாளில் மேஜிக்காக அது நடக்காது. பட் எவ்ரி வருடம் வி ஷுட் எய்ம் ஃபார் 15% CAGR growth. இதில் $8 பில்லியன் என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. ஒரு 65,000-70,000 கோடி பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஒரு திருப்பூர் மாதிரி ஒரு 2 ஊர்கள் வந்து வால்யூம் பண்ணுற மாதிரியான ஒரு வியாபாரம் நம்மை நோக்கி வரும். அப்பொழுது அதை வந்து நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அப்பர் லிமிட்டா அப்படின்னா அப்படி இல்லை. $95 பில்லியன் மார்க்கெட்டில் நம்ம வந்து இப்போ 5.5 பில்லியன் இருந்தோம்னா நம்ம 11க்கு போகலாம், அதற்கு மேலும் முயற்சி செய்யலாம். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த இந்த வருடத்துலலாம் பார்த்திங்கன்னா சைனா, வங்கதேசம், இந்தியா எல்லாமே ஒரு 6-8% வளர்ச்சியை அந்த மார்க்கெட்டில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் வியட்நாம், கம்போடியா 12-16% வருடாந்திர வளர்ச்சி அவங்க எட்டி பிடிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் காம்படிட்டர்ஸ் ஆல்சோ நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மார்க்கெட் இது. வங்கதேசம், சைனா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடனும் நம்ம போட்டி போட வேண்டியிருக்கும். அதற்கு வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை மட்டும் ஒரு ஃபேக்டராக நம்ம பாசிட்டிவ் ஃபேக்டராக எடுத்துட்டு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிடைச்சதுனால இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம சவாலை இந்த சவாலை எதிர்கொண்டு நிறைய மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு சவாலாக அமைஞ்சிருந்தது, சவாலாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கன் மார்க்கெட்டை இக்னோர் பண்ணிவிட்டு யூரோப்பியன் யூனியன் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது வேறு சந்தை, இது வேறு சந்தை. அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய சந்தையை வந்து அதுவும் ஒரு இடத்துல அவங்களுடைய ஸ்டைல் எப்படின்னா ஒரு பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தை. நீங்கள் 26-27 நாடுகளில் கம்பைன் பண்ணி இவங்க கொடுக்குற பிஸ்னஸை ஒரே இடத்துல லார்ஜ் பையர்ஸ் லார்ஜ் வால்யூம் கொடுப்பாங்க. அது நம் துறைக்கு, இந்திய துறைக்கு மிக முக்கியமான தேவை. இப்போது ஒவ்வொரு 6 மாதங்களாக இது ஒரு கடினமான சூழ்நிலையை எல்லா அப்பேரல் எக்ஸ்போர்ட்டர்ஸும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். லாபமே இல்லாமல் அல்லது அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு பையர் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சிறிதளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு வால்யூம் மெயின்டைன் பண்ணி பார்க்கலான்னு அதோடு நடந்துகிட்ருக்காங்க சில எக்ஸ்போர்ட்டர். சிலர்னால் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, இப்போ நடந்துகிட்ருக்கிற சில பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அரசாங்கத்திட்டிருந்து வந்திருக்கு. இன்றைக்கும் கூட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம ஒப்பந்தம் பண்ணுறதுனால நம்ம அமெரிக்காவோட பண்ண போகிறது இல்லைங்கிறது கிடையாது. எங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக என்கேஜ்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரியான செய்திகள் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வந்து இப்போ யூஎஸில் வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரல் அலையன்ஸில் வந்து முதல்ல நம்ம பங்கு பெறாமல் இருந்தோம். இப்போது யூஎஸ் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் வந்துட்டுருக்கு. டாக்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்குன்னு தகவல் வருது. ஸோ மார்ச் மாதத்துக்குள் அமெரிக்க ஒப்பந்தம் குறைந்தபட்சம் அந்த 25% அந்த அடிஷ்னலாக விதிக்கப்பட்ட வரி எடுக்கப்பட்டால் யூகே எஃப்டிஏ வந்து 2026-27 நிதியாண்டு ஏப்ரல்லிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் பொழுதும் அமெரிக்காவின் இந்த 25% வரி விலக்கப்பட்டதும் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ முடிந்த இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து கடந்த 10-20 வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு பீரியடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோ அந்த ஒரு நிலைமையை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். இந்த 3 விஷயங்களும் ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது இப்போ இருக்கிற கெப்பாசிட்டிஸ் பத்தாமல் நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் வராட்டியுமே ஒரு 5-6 வருடங்களுக்கு நம்ம டொமஸ்டிக் எக்கானமியும் ஒரு 7-8% க்ரோத் ரேட்டில் இருக்கும் பொழுது இங்கேயும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2 மேஜர் விஷயங்களை நம்ம தாண்டி இருக்கோம். யூகே எஃப்டிஏ, யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ. இப்பொழுது யூஎஸும் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அடிஷ்னல் டேரிஃப் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த நிதியாண்டு டெக்ஸ்டைல் துறைக்கு மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக வந்து இப்போ நம்ம இந்த டெக்ஸ்டைல் செக்டரை பொறுத்தளவு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்பின்னிங்கை பொறுத்தளவு வந்து உலகத்தரத்தில்
உற்பத்தி தரத்தில் எல்லாமே இருக்கும். பட் ஒரே சேலஞ்ச் என்னென்னா, நம்ம காட்டனில் வந்து சம்டைம்ஸ் இந்த பாலிசினால வந்து இப்போ உதாரணமாக இம்போர்ட் டியூட்டி கடந்த 6 மாதங்கள் அரசாங்கம் வந்து ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க, இம்போர்ட் டியூட்டி விலக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்ததுன்னா, நம்மால் வந்து உலக நாடுகளில் இருக்கிற பருத்திக்கு இணையான ப்ரைஸில் நமக்கு கிடச்சிது. இப்போ வந்து 6 மந்த்ஸ் மறுபடியும் டியூட்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாலிசி ஏரியாவில் வந்து சில லாங் டேர்ம் பாலிசி டெசிஷன்ஸ் வந்து அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒன்று வந்து எந்த ஒரு ரா மெட்டீரியலுக்கும் இம்போர்ட் டியூட்டி இருக்கக்கூடாது. ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் காம்படிட்டிவ்னஸ் இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் வந்து என்டையர் ப்ராடக்ட் ரேஞ்சில் அது எதிரொலிக்கும். நம்ம இம்போர்ட் டியூட்டியை எங்கே விதிக்கலாம் அப்படின்னா, ஃபினிஷ்டு குட்ஸ் அல்லது செமி ஃபினிஷ்டு ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டியூட்டி விதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் வந்து அட்வான்ஸ் லைசன்ஸில் வாங்கி ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணுறார், அது ஒரு தனி சப்ஜெக்ட். அப்பேரலாக ஏற்றுமதி பண்ணுறார். இறக்குமதி பண்ணி சைனாவிலேருந்து வாங்கி டொமஸ்டிக் யூசேஜுக்கு நிறைய நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து உற்பத்தி ஸ்பின்னிங்லேருந்து, காட்டன் ஃபார்மர்லேருந்து, டையிங் ஹவுஸ்லேருந்து, நிட்வேர் கம்பெனி வச்சுருக்கவங்கலேருந்து எல்லாத்தையுமே அந்த வேல்யூ செயினை பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ்க்கும் செமி ஃபினிஷ்டு குட்ஸ்க்கும் கேலிப்ரேட்டட் அப்ரோச்சில் நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் இம்போஸ் செய்து அந்த இம்போர்ட்ஸை குறைக்கிறதும், ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் அது பருத்தியாக இருந்தாலும் சரி, பாலிஸ்டராக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ்னஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுறதும் நீண்ட காலத்துக்கு நம்ம இண்டஸ்ட்ரியுடைய காம்படிட்டிவ்னஸை இந்த எஃப்டிஏவோட பலனெல்லாம் முழுமையாக நம்ம எடுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இரண்டாவது, நம்ம வீக் லிங்க்குன்னு சொல்லுவோம். வீவிங் வந்து ஒரு வீக் லிங்க்குன்னு முதல்ல பேசிகிட்டு இருப்போம், ப்ராசஸிங் ஒரு வீக் லிங்க்குன்னு முதல்ல பேசுவோம். வீவிங் செக்டர் மிக பிரமாதமான ஒரு லெவலுக்கு இப்போ வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருடம் மட்டுமே ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேலே நவீன ஏர்ஜெட் வாட்டர் ஜெட் லூம்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஒரு ரேப்பிட் மாடர்னைசேஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு. அக்ராஸ் ஆல் கிளஸ்டர்ஸ் வி ஆர் சீயிங் தட். அப்போ என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு மாடர்னைசேஷன் நடக்கும்போது அது பல இடங்களில் பலனை கொடுக்கும். எப்படி ஸ்பின்னிங் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி வீவிங் எஃபிஷியண்ட் ஆகும் பொழுது நம்முடைய ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகுது. கடந்த 3 மாதங்கள் 4 மாதங்களாக பார்த்தால் நம்முடைய துணி ஏற்றுமதியை அதிகரித்துட்ருக்கு. ஏன்னா நம்ம குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு க்ளோத்திங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இரண்டாவது, நம்ம அப்பேரல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் நம்ம ஹை குவாலிட்டி ஓவன் அப்பேரல்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இதை தொடர்ச்சியாக என்கரேஜ் பண்ணணும் அரசாங்கம். அடுத்ததாக, ப்ராசஸிங் செக்டரில் மிக முக்கியமாக ஒவ்வொரு மாநிலமும் கவனம் செலுத்தணும். ஒரு 7-8 மாநிலங்கள் வந்து டெக்ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த எஃப்டிஏ எல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல ப்ராசஸிங் எக்கோசிஸ்டம் இருக்கணும். பொல்யூஷன் பண்ணாத, உலகத்தரம் வாய்ந்த, எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கும் கெடுதல் இல்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வந்து அது பெருந்துறை சிப்காட் ஆகட்டும், இங்கே இருக்கிற திருப்பூர் ஆகட்டும், அந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டில் மித்ரா பார்க் வரப்போகுது. மித்ரா பார்க்கில் நமக்கு என்ன சேலஞ்ச்? ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வேர்ல்ட் கிளாஸில் காம்படிட்டிவ் ப்ரைஸில் ப்ராசஸ் பண்ண முடியணும். அதற்கான உட்கட்டமைப்பு வந்து அரசாங்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த பார்க்கில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸிங் செக்டரில் அரசாங்கத்துடைய முதலீடையும் அதிகமாக அங்கே செய்து ப்ராசஸிங் செக்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் நம்முடைய அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 40-42% மார்க்கெட் ஷேர் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் தமிழகம் வச்சிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுடைய அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸில் நடக்கிறதுக்கு உறுதியாக இந்த ப்ராசஸிங் மித்ரா பார்க்குடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சேலஞ்ச் வந்து மேன் பவர். நம்ம ஒர்க்கர்ஸ், மேல் ஃபீமேல் எல்லா விதமான ஒர்க்கர்ஸுமே வந்து நிறைய நம்ம மைக்ரண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாடு நேச்சுரலாக அந்த சர்வீஸ் ஓரியன்ட் எக்கானமியாக மாறும் பொழுது படித்து விட்டு மேல் அதிகமான சாஃப்ட்வேர் ஜாப்ஸு, மற்ற சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ்க்கெல்லாம் அவங்க போகும் பொழுது மேனுஃபேக்சரிங் ட்ரெடிஷ்னல் செக்டருக்கு வர்ற ஆட்கள் நேட்டிவ் பீப்புள் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான அளவில் மைக்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டேயிங் ஹாஸ்டல்ஸ் மாதிரி இல்லாமல் ஸ்மால் ஹோம்ஸ் வந்து அந்த மித்ரா பார்க் பக்கத்திலே வந்து ஒரு ஹவுசிங் காலனிஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்ரிஷன் இல்லாமல் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும்.
ஃபேக்ட்ரிஸ் அவங்களாகவே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஒரு ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு சிறப்பு சலுகைகளை சம் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் வந்து பண்ணாங்கன்னா, ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஃபைனலாக மேன் பவர் ஓரியன்ட் பிஸ்னஸ் இது. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல சவாலையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது ஒரு $5.5 பில்லியன் நம்ம பண்ணுறோன்னா, அந்த 5 வருடமாக ஆயத்த ஆடைகள் இதே $5.5 பில்லியன் பர் இயர் தான் இருந்திருக்குது. ஒரு வருடம் கொஞ்சம் ஒரு 3% அதிகமாகும், அடுத்த வருஷம் 3% கம்மியாகும். எங்களுடைய அனுமானப்படி வருடா வருடம் 2027லிருந்து டபுள் டிஜிட் க்ரோத்துன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு 15% வளர்ச்சியை நம்ம எட்டி பிடிச்சோம் அப்படின்னா, இந்த $5.5 பில்லியன் $11 பில்லியன் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 5 வருட காலத்தில். ஹோம் டெக்ஸ்டைல்லையும் ஒரு $1.5 பில்லியன் நம்ம பிஸ்னஸ் புதுசாக எடுக்க முடியும். $7 பில்லியன் நீங்கள் ரூபாய் மதிப்பில் எடுத்துட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு 60,000 கோடி ரூபாய் வியாபாரம் வந்து நம்மால் வந்து படிப்படியாக ஐரோப்பிய சந்தையில் மட்டுமே குறைந்தபட்சம் நம்மால் ஈர்க்க முடியும். அதையும் தாண்டி நம்ம ப்ராடக்ட்லேயும் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த சந்தையில் என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும். நிறைய அவுட்டர் வேர், நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறதில்ல, நிறைய பேசிக்ஸில் இருக்கிறோம். ஐரோப்பிய சந்தை அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல்டு. நிறைய வேல்யூ ஆடட் கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பர் யூனிட் வேல்யூவும் அதிகமாகும். நம்மால் இந்த நம்பர்ஸை வந்து குயிக்காக மேலே கொண்டு போக முடியும். நம்ம ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸை நிறுவனங்களுக்கு லாப சதவீதமும் பெட்டராக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணணும். எம்எம்எஃப்னு சொல்லக்கூடிய செயற்கை இலை கலந்த, நீங்கள் அங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது பார்க்கலாம், ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைபரோட பேஸ்லேயே இருக்காது. ட்ரை பிளண்ட், 4 பிளண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டில் அக்ரிலிக் இருக்கும், நைலான் இருக்கும், பாலிஸ்டர் இருக்கும், விஸ்கோஸ் இருக்கும், காட்டன் இருக்கும். ஸோ இந்த பிளண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நம்ம வந்து எந்த கண்ட்ரிலையுமே நம்ம ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ இந்த 5 வருடம் வந்து நம்ம காட்டன் கார்மெண்ட்ஸில் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராடக்ட்லேயும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 7 பில்லியன் மட்டுமே நம்ம இலக்காக இருக்க வேண்டியதில்லை, இன்னும் அதிகமாக கூட போக வாய்ப்பு இருக்குது. $1 பில்லியன் அதிகமாக ஏற்றுமதி செய்தால் 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் துறை இது. நீங்கள் 7 பில்லியன் அப்படிங்கும்போது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கும் வந்து எக்கானமியில் ஜாப் கிரியேஷன் செக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஆயத்த ஆடைத்துறை தான். ஸோ இந்த ஒப்பந்தம் மூலமாக நேரடியாக அதற்கான பலன் வந்து இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது நம்ம உலகம் வந்து இப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் டிஸ்ரப்ட் பண்ணுறாரு, அதில் சந்தேகமே இல்லை. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டாலாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் குளோபலைசேஷன் அண்ட் இந்த டெக்னாலஜி, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், நாட் ஓன்லி குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், குட்ஸோட ட்ரேட் இல்லாமல் சர்வீஸ் ட்ரேட் வந்து ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக மாறி இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டெக்னாலஜி டெய்லி லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே சர்வீசஸ்ன்னு எடுத்துட்டா, உலகத்தின் பல நாடுகள்லேருந்து, குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து தான் நம்ம அதிகமான சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம தினசரி யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், அல்லது நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, ஏஐ டூல்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது வந்து இதனோட பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஜிசிசி சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜிசிசி சென்டர்ஸ் முதல்லலாம் வந்து ஒரு பேசிக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஹை அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிறைய ஜிசிசி சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் எக்கானமியில் வந்து கண்டிப்பாக இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆட்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து வெளியே போகிறதும் அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அது தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்குது, என்ன டிஸ்ரப்ஷன் வந்தாலும். உதாரணமாக ஒரு பர்டிகுலர் ரோபோட்டிக் மெஷின் வந்து இட்டாலியிலேருந்து ஒரு நிறுவனம் இறக்குமதி பண்ணியிருக்கு. அவர்கள் வந்து அதை ஒரு நல்ல விதமாக செஞ்சுருக்காங்க. அந்த நிறுவனம் ஒரு 5 இளைஞர்களால் தொடங்கப்பட்டது என்று வச்சுட்டிங்கன்னா, அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் இந்தியாவில் இல்லை. அப்படிங்கும்போது அந்த மெஷினை மட்டும் வாங்கினா பத்தாது, அந்த நிறுவனத்திலிருந்து வந்து அவங்க நமக்கு பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி வேலைவாய்ப்புகள், இப்போ நம்ம ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவில் $130 பில்லியன் வருது. ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து 10-12% ரெமிட்டன்ஸே வருது. மிகப்பெரிய வருமானம் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள், இந்தியர்களால் அனுப்பப்படுகிறது. ஸோ அந்த இன்கம் வந்து ஸ்டெடியாக இன்னும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா டேலண்ட்ஸ் தேவைப்படுற இடத்துல யூரோப்லேயோ அல்லது ஜப்பான்லேயோ வந்து அங்கே வந்து அவர்களுடைய
ஆவரேஜ் ஏஜ் பாப்புலேஷன் மிக அதிகங்கிறதுனால அவர்களுக்கு தேவை இருக்கிறது. நம்மக்கிட்ட பாப்புலேஷன் இருக்குது, அதனால் வந்து நல்ல ஹை அண்ட் ஜாப்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெமிட்டன்ஸோட மாடலே மாறிடுச்சு. ரெமிட்டன்ஸில் வந்து முதல்ல உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் அனுப்பக்கூடிய பணமாக இருந்தது மட்டும் போய் இப்போது நிறைய ஹை அண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறாங்க, அதிகமான ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிற பணம் வந்து இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸில் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒவ்வொருத்தர் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது, அங்கே வேலைகள் செய்வது, கற்றுக்கொள்வது, இங்கே பணம் அனுப்புவது, பின்னாடி நாளில் இங்கே செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. அதை வந்து இன்னும் வருங்காலங்களில் எவ்வளோ தான் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் இது நடந்துட்டு தான் இருக்கும்.